ரசாயன பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதற்காக கைதான மருத்துவர் அகமது மொஹிதீன் மீது தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ரசாயன பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதற்காக கைதான மருத்துவர் அகமது மொஹிதீன் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ, தற்பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? சங்கீதா, குஜராத் மாநிலம் சபர்மதி மத்திய சிறையில் இருக்கிற பயங்கரவாதி அகமது முஹாயுதீன் சையத் மீது அங்கு இருக்கிற சக கைதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இவர் கடந்த 8ஆம் தேதி இவரோடு சேர்ந்த இருவரையும் குஜராத் மாநிலத்தினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். அவர் ரசாயன வெடிபொருட்களை கொண்டு ஒரு பயங்கரவாத சதி திட்டத்திற்கு தீட்டியிருந்தார் என்பதை முன்கூட்டியே கண்டறிந்து அவரை தடுத்து கைது செய்திருக்காங்க. இதற்கு இடையில கடந்த 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டைக்கு அருகே கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவர்கள் இப்ப சிகிச்சை பெற்று வர சூழல்ல அந்த தாக்குதல்ல என்பது ஹமாஸ் பாணியில தலைநகர் டில்லியையே தகர்க்க தீட்டியிருந்த ஒரு பெரும் சதி திட்டம் ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்க முடிகிறது. பயங்கரவாத தடுப்பு படை, சிறப்பு காவல் படை என்று முன்னெச்சரிக்கையாக சோதனையும் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தியதனால காவல்துறையினுடைய கடும் நடவடிக்கையின் காரணமாக பெரும் சதி திட்டம், பெரும் பயங்கரவாத சதி செயல் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் மட்டுமே சற்றேறக்குரிய 303 டன் எடையுள்ள 3000 கிலோ எடையுள்ள வெடிபொருட்கள், அமோனியம் நைட்ரேட், அது 40% மேல அது இருந்தா வெடிபொருளாக கருதப்படும், தடை செய்யப்பட்டிருக்குது. அதை ஒரு இடத்துல சேகரித்து வச்சிருந்தாங்க. இதுலயும் பின்னணியில காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த மருத்துவர், அந்த கார் 10ஆம் தேதி வெடிச்சதுல காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவை சேர்ந்த மருத்துவர் உமர் நபி உயிரிழந்தார். அவர் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் என்று 8க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த மருத்துவர்களுடைய தொடர்பாக பார்க்கப்படுகிறது ஒரு பல்கலைக்கழகம், அல் பலாக் பல்கலைக்கழகம் சொல்றாங்க. அங்க இருக்கிற பேராசிரியர்கள், அவர்களுடைய மாணவர்கள், இந்த உமர் நபி என்பவர் பயங்கரவாத செயல்களுக்கான மூளைச்சலவை செய்வதில் ஒரு கைதேர்ந்தவராக இருந்து பலரையும் மூளைச்சலவை செய்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுத்துவதும் தெரிய வந்தது. இவரும் ஒரு மருத்துவர். இப்ப குஜராத் மாநிலம் சபர்மதி மத்திய சிறையில ரசாயன பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதாக திட்டமிட்டு கைதா இருக்கிற அகமது முஹாயுதீன் மீதும் அவரும் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்னு இத சொல்றாங்க. அப்படி மருத்துவர்களாக இருக்கிற பலர் பயங்கரவாத சதி செயல்களுக்கு மூளையாக இருந்து டெல்லியில ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை, தீபாவளி பண்டிகையின் போது மக்கள் கூடுகிற இடம், வணிக வளாகம், பூங்காக்கள்ல ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்த அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. அதை போலீசார் முன்கூட்டியே தடுத்து நிப்பாட்டினாங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட சோதனையில ஹரியானாவில தான், தலைநகர் டெல்லிக்கு அருகில் இருக்கிற ஹரியானாவில 2900 கிலோ, சற்றேறக்குரிய 3 டன் எடை இருக்கிற வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களிடமிருந்து டைமர், AK-47 துப்பாக்கி உள்ளிட்டெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள இவர்கள் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்துல மிகப்பெரிய வலைப்பின்னலோடு துருக்கி வரைக்கும் சென்றிருக்காங்க. சர்வதேச பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு இருக்கிறதா என்றெல்லாம் சந்தேகிக்கப்படுகிற சூழல்ல 10க்கும் மேற்பட்டவர்கள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாதி அங்க சிறையில இருக்கிறப்ப அங்க இருக்கிற சக கைதிகளால் தாக்கப்பட்டிருக்காரு. 2 விஷயம் இதுல சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒரு பாதுகாப்பு மிக்க மத்திய சிறையில எப்படி ஒரு பயங்கரவாத சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒருவர் தாக்கப்பட்டார், அவரை எப்படி சக கைதிகள் எளிதில் நெருங்கினாங்கிற ஒரு கேள்வி வருது. அது போல அவரை ஏதாவது அந்த அமைப்பை சேர்ந்தவர்களே முன்கூட்டியே எதுவும் ரகசியங்கள் வெளிவரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு கொள்வதற்காக நடந்த சதி திட்டமா, அவர் எந்த கருத்துக்களும் வெளியே தெரிவிக்கக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே அந்த பயங்கரவாத அமைப்புகள் செய்த செயலா, அல்லது ஆத்திரத்தில் இருக்கிற சக கைதிகள் செய்த செயலா என்பது குறித்து குஜராத் மாநிலத்தினுடைய பயங்கரவாத தடுப்பு காவல் பிரிவு தொடர்ச்சியாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய ராணுவம் மற்றும் துணை ராணுவ படை, பயங்கரவாத தடுப்பு படை, சிறப்பு காவல் படை என்று டெல்லியில மிகப்பெரிய அசம்பாவிதத்தை, சதி திட்டத்தை தடுத்திருக்காங்க. அதன் பகுதியாக தொடர்ச்சியாக விசாரணை நடந்துபட்டு இருந்த சூழல்ல இங்க குஜராத்ல சபர்மதி மத்திய சிறையில ஒரு பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய மீது நடத்தப்பட்டிருக்க தாக்குதல் இன்னும் பல சந்தேகங்களையும் எழுப்பி இருக்கிறது. தேசிய புலனாய்வு முகமையுடைய விசாரணையும் தீவிரமாகி இருக்கிறது. சங்கீதா.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.